யூ பிரேம் என்ன வர சொல்லிட்டு ஏமாத்துறியா? பார்க்க வைக்கிறேன். உன்னை வச்சுக்கிறேன். எடுடா போன. ஏய் என்னாச்சு ஏன் கத்துற? இரு ஏன் டென்ஷன் ஆகுற? இரு கூல் என்ன if you don't mind நான் எடுக்கட்டா? ஓகே கூல் இங்க பாரு. ஏய் bloody nonsense. இது ரப்பர் தேல் தான? எல்லாம் ஓவேல தானா? ஏய் இல்ல சும்மா சர்ப்ரைஸ் கொடுக்கறதா. என்ன சர்ப்ரைஸ்? ஏய் இல்ல டிவி ஸ்டேஷன்ல உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும்னு நினைச்சேன். ஆனா பேச முடியல. அதனால தான் நடந்த விஷயம் வரைக்கும் போதும். நான் வீட்டுக்கு போறேன். ஆள விடு. ஏய் ரிது எல்லா ஃபிகரும் மாட்டுது. இந்த கொக்கு மட்டும் மாட்ட மாட்டேங்குதே. அம்முச்சோ அச்சச்சோ என்னடா? ஆஹா, வாழ்க்கையில பிறந்தா நடிகை வீட்டு நாய்க்குட்டியா பிறக்கணும், இல்லனா இந்த காஞ்சனா வீட்டு பூனைக்குட்டியாவது பிறக்கணும். பிறக்கிறது முக்கியம் இல்ல, அட்லீஸ்ட் இந்த பொம்மை பூனைக்குட்டியாவது நான் இருக்க கூடாதா? ஐயோ எனக்கு ஓடணும் போல இருக்க. ரிட்டர்ன் போயிடலாம். மூக்கு அது காது விடாதீங்க. ஐயோ சும்மா இருங்க. போதும் கூசுது. என்னைய பைத்தியம் மாதிரி வளரிட்டு இருக்க? ஆமா மேடம், பைத்தியம் தான் உங்க மேல. என்னது? நான் என்ன சொல்ல வந்தேன்னா, உங்க மேல ஒரு மரியாதை, பயம், பக்தி, அந்த பைத்தியம்னு சொல்ல வந்தேன். பாத்தியா, முத்திட்டு போகுது. அதுக்கப்புறம் டேஞ்சர் தான். நான் போறேன், வேற என்ன பண்றது? உன்ன மாதிரி 1000 பிரேம என்னால உருவாக்க முடியும். சார் நான் என்ன சார் பண்ணேன்? எல்லாம் எனக்கு தெரியும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு. Get lost from here. Sir, Get out. Please, you are dismissed now. Sir, please, sir. Sorry, sir. Out. Sir, get out. ஹலோ, பிரேம் அங்க இருக்காரா? இல்லங்க, அவனை எம்டி வேலையை விட்டு தூக்கிட்டாரு. இன்னமேல இங்க போன் பண்ணாதீங்க. அவர்கிட்ட பேசுறதுக்கு வேற என்ன வழி இருக்கு சார்? அவ்வளவுதே. அண்ணா சொல்லுங்க, நான் வேற என்ன வழி இருக்குனா? அண்ணா சொல்லுங்க அண்ணா, ப்ளீஸ். ஹலோ அண்ணா, அண்ணா. சே, பிரேம் பை எப்படி பண்ணி தொலையறானே. பாவம், விவரம் தெரியாத பிள்ளை இப்படி நம்ப வச்சு கழுத்த இருக்கிறானே. Come on, yeah. Oh. Hi. நீங்க மட்டும் கால் பண்ணலனா அவனை கொன்னு இருப்பேன். அவ்வளவு ஆத்திரம். பேப்பரை பாத்தீங்களா? பார்த்தேன். அதுக்கப்புறம் நீ எங்க வருவேன்னு எனக்கு தெரியும். அதான் ஜிம் மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி பிரேம் ரஞ்சித் அடிக்க வர்றான்னு சொல்லிட்டேன். மேடம், மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஜாலியா சுத்திக்கிட்டு இருந்தேன். என் பேரை பேப்பர்ல போட்டு நார் அடிச்சிட்டான். மேடம், வீட்ல வேற எங்க அப்பா என்ன கை கழுவிட்டாரு. என் மூஞ்சிலே முழிக்காதன்னு வேற சொல்லிட்டாரு. இப்ப இதுக்கு என்ன தீர்வு காண போற? தீர்வை நீங்க தான் சொல்லணும் மேடம். உங்க கைய காலா நினைச்சுக்கிறேன். என்ன கை விட்டுறாதீங்க மேடம். என் வாழ்க்கையே உங்ககிட்ட தான் இருக்கு. கலங்காத பிரேம், இந்த காஞ்சனா இருக்கா, எந்த காரியத்தையும் கச்சிதமா முடிச்சிருவா. எல்லா செயலுக்கும் முடிவுன்னு ஒண்ணு இருக்கு. சாரி கல்யாணி, ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கீங்களா? வர சொன்னீங்களே, விஷயத்த சொல்லுங்க. பாப்புலர்னு தெரிஞ்சா இப்ப அவன் இவளை பார்க்காம கூட போயிட்டான். நம்ம ஊர்லயே ஒன்னைய விரும்புற ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கோ நான் சொன்னேன். கேட்டாளா இவ? புகழ் இவ கண்ணை மறைச்சிருச்சு. வேலையில போற ஓனான மடியில விட்டுக்கிட்ட கதையாயிடுச்சு. இப்ப மலர் எப்படி நொந்து போயிருக்கும் போது நீ இப்படி பேசக்கூடாது. பிரேம் அவன் கூட ஒர்க் பண்ற பொண்ண கல்யாணம் பண்ண போறான். இவ வாழ்க்கை அவ்வளவுதான். இப்ப கூட மலர் ஒரு வார்த்தை சொல்லிடு, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். நான் பிரேம் அளவுக்கு பர்சனாலிட்டியா இல்லைனாலும் மலரை நான் உண்மையா நேசிக்கிறேன். அறிவு மாதிரி ஒரு நல்லவனை நீ பார்க்கவே முடியாது. உன் முடிவை மாத்திக்க பாரு மலர். நீ பிரேம மறந்துட்டு உன் வாழ்க்கையை மாத்திக்கோடி. முடியாதுடி. ஏன்? ஏன்னா நான் பிரேம் கிட்ட காதல்ல மட்டும் ஏமாறல.
Wow, what a beautiful place this is. இந்த மாதிரி ஒரு லொகேஷன் இது வரைக்கும் என் லைஃப்ல பார்த்ததே இல்ல. நிஜமாவா? என்ன நிஜமாவா? ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நான் இங்க ஷூட்டிங்காக வரல, உன்னை பார்க்கணும்னு தான் வந்தேன். என்ன சொல்றீங்க? என்னால நம்பவே முடியல. நீ என்ன நம்பலல? சத்தியமா சொல்றேன், எனக்கு நீச்சலே தெரியாது. உனக்காக நான் இப்ப நீ நம்பலல? நான் என்ன பண்றீங்க பிரேம்? என் மேல உங்களுக்கு அவ்வளவு அன்பா பிரேம்? நான் சென்னையில பிறந்து வளர்ந்தவன். ஆனா உன்ன மாதிரி மண் வாசனை உள்ள பொண்ணை மணக்கணுங்கிறதா என்னோட ஆசை. அந்த பெண் நம்ம 2 பேரும் லோன்லியான இந்த இடத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் அப்பவே உங்ககிட்ட ஒன்று சொல்லலான்னு வந்தேன். நான் நேரடியா விஷயத்த சொல்லிடுறேன். 1000 பேரை கூப்பிட்டு ஒரு திருமணத்தை நடத்தினாலும் ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு அந்த 1000 பேர் பக்கத்துல இருக்க மாட்டாங்க. 4 செவத்துக்குள்ள 20 மட்டும்தான் இருப்பாங்க. அந்த 20 இணைஞ்சாதான் அந்த திருமணத்துக்கே அர்த்தம். ஆமா பிரேம், உண்மைதான். அப்பதான் அந்த இரவு முழுமையடையும், தெரியுமா? அப்போ நாம இங்க இருக்கிறதுக்கு என்ன அர்த்தம் பிரேம்? இன்னுமா புரியல? புரியலையே. புரிஞ்சுக்கிட்டா எதையும் தெரிஞ்சுக்கவே முடியாது. ஏய், என்ன மலர், ஏன் டல்லா இருக்க? நான் என்னையே உன்கிட்ட கொடுத்துட்டு இனிமே கொடுக்கறதுக்கு என்கிட்ட எதுவுமே இல்ல. நான் என்னை எழுந்ததுக்கு சாட்சி இந்த காவிரி தாய் மட்டும்தான். என்னை கைவிட்டுறாது பிரேம். ஏய், இந்த காவேரி தாய் மேல சத்தியமா உன்னை கைவிட மாட்டேன். அடுத்த முறை நான் வரதே உன்னை கல்யாணம் பண்ணிக்கதான். இது சத்தியம். நான் கிளம்புறேன் மலர். நான் வெக்கத்தை விட்டு சொல்றேன், சத்தியமா இதான் நடந்துச்சு. நம்ம கல்யாணி இப்ப என்னடி செய்ய போற? என் கற்ப கேட்டவங்க கிட்ட நியாயம் கேட்க போறேன். நியாயம் கிடைக்கும் நினைக்கிறியா? கற்ப தெய்வமா மதிக்கிற எனக்கு அந்த தெய்வம் கை கொடுக்கும். இப்ப நம்ம எல்லாரும் சென்னைக்கு போய் பிரேமோட கல்யாணத்தை நடத்தணும். அதுக்கு நீங்க எல்லாரும் ஹெல்ப் பண்ணுங்க. மலர், நீங்க ஊருக்கு போகும்போது உங்க சித்தப்பாவையும் கூட சேர்த்து கூட்டிட்டு போங்க. ஏன்னா உங்க அம்மாக்கு தெரியாத இந்த விஷயத்த உங்க சித்தப்பாவால மட்டும் தாண்டி சமாளிக்க முடியும். அவர் வந்தாருன்னா உங்களுக்கு பாதுகாப்பாவும் இருக்கும்ல. நான் உங்க கூட வரலன்னு கோச்சிக்காதடி ப்ளீஸ்.